வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 from verse 8 to 13. altogether please. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. தேவன்தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. கடைசியாக என்று சொல்லும்பொழுது பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு அவர் எழுதுகிறார். கடைசியாக என்று சொல்லும்பொழுது அங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். அங்கே ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும், ஜீவியத்திலே காணப்பட வேண்டும். இவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள், இவைகளையே நீங்கள் இதை செய்ய பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொள்கிறார். ஆகவே நம்ம பார்க்குற ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அவைகளை குறித்தே பேசுங்கள். அவர்களை குறித்தே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அபியாசிக்க முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் மிக முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் நம்மை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த காரியம் என்ன, அவற்றை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்ன வசனம்தான் மிக முக்கியமான வசனம். ஆகவே இதை நான் திரும்பவும் சொல்கிறேன். 9வது வசனத்தில், நீங்கள் என்னிடத்தில் கற்றும், யூ ஹாவ் லேர்ன்ட் ஃப்ரம் மீ. இந்த முன்னாடி இருக்கிற காரியங்கள் எல்லாம், இந்த குட் ஒர்க்ஸு, அன்பு, இந்த காரியங்கள்லாம் நீங்கள் என்னிடத்தில் கற்றும், யூ ஹாவ் ஹியர்ட் என்று நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்கிறதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். மற்ற காரியத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதிருங்கள். டோன்ட் பி என்டாங்கிள்டு வித் வேர்ல்ட்லி அஃபேர்ஸ். நம்ம அநேக முறை நம்முடைய வாழ்க்கை ஒரு தாறுமாறான ஜீவியம் அல்லது திருப்திகரமான ஜீவியம் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஒரு சந்தோஷமில்லாத சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படவில்லை. 8ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். அதையே சிந்தித்து கொண்டு இருக்கணும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சபைக்கு அவர் பக்தி விருத்தியாக எழுதுகிறார். டு எடிஃபை த சர்ச் அட் பிலிப்பி. இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு அவர் எழுதுகிறார். இதையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள், இதையே யோசித்து கொண்டிருங்கள், இதை செய்ய முற்படுங்கள், இதை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். நம்ம சபைக்கு வருகிற நோக்கம் என்ன? ஏதோ சபைக்கு வரலைன்னா அந்த வாரமே எனக்கு சரி இருக்காது பிரதர், இந்த வாரத்தில் ஆண்டவர் ஏதாவது செஞ்சிருவார். இது அவ்விசுவாசமான நிலைமை. நம்ம சபைக்கு அதுக்காக வரவில்லை. அவர் என்ன அவருடைய திருவுள்ள சித்தத்தை நமக்கு சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக வரும். in order to receive it. வாசிக்கிறோம். you have heard it, you have learned it, you have received it என்று வாசிக்கிறோம். 3 பதத்தை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பயன்படுத்த. இதை நீங்கள் அடைந்து இருக்கிறீர்கள். கேட்க 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 என்ன செய்யப்படும்? விசுவாசம் வளரும், பெருகும். மாத்திரமல்லாமல் அதை நாம் செய்ய முற்படுவோம். இதை நீங்கள் அடைந்து இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சி இல்லை, என்னுடைய வாழ்க்கை
இப்படி ஒரு குறுகின ஒரு நிலைமையில் இருக்கிறது என்று சொன்னால், இதை நான் ப்ராக்டிஸ் செய்யவில்லை, இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அபியாசிக்கவில்லை, இதன்படி நான் செய்யவில்லை என்று சொல்கிறார். நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும், அது மாத்திரமல்ல கண்டும் இருக்கிற எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். கண்டு என்ற வார்த்தையை நாம் பார்க்கும்போது, யூ ஹாவ் சீன் தீஸ் திங்ஸ் இன் மை லைஃப். அவர் செய்யாத ஒன்று அவர் சொல்லவே இல்லை. இப்போ மேலே சொல்லப்பட்ட 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் நான் உங்களுக்கு புதிதாக போதிக்கவில்லை, நான் செய்யாததை சொல்லவில்லை. என்னோட வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்கிற இந்த காரியங்களை உங்களிடத்திலே நான் பேசுகிறேன். யூ ஹாவ் சீன் தீஸ் திங்ஸ் இன் மை லைஃப், தட் திங் ஐ ஹாவ் ப்ரீச்டு யூ. இதை நீங்கள் கேட்கும்படியாக சொல்கிறேன். என்ன காரியம் என்று சொன்னால், இது என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பாட்டில் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே அப்பொழுதுதான் சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. there is no peace in our lives. என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறது. குறைவுகள் இருந்தால் பிரச்சனை வரும் என்பது பொய்யானத்தனம். என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் குறைபட்டு இருக்கிறது இல்லையா? பண தேவைகள் இருக்கிறது, சில காரியங்கள் குறைவு இருக்கிறது. இந்த குறைவுகள் குறைவினாலே எனக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்வது பொய். ஆகவே தான் அப்போஸ்தலன் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் தெரியும். எனக்கு எப்படி திருப்தியாக இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் வருமானத்தில், கொஞ்சம் வசதியில், கொஞ்சம் காரியங்களை வைத்துக்கொண்டு அதில் திருப்தி பட தெரியும். எனக்கு அதிக சம்பளம் வந்தால் தான், எனக்கு அதிகமான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டால் தான் நான் திருப்தியாக இருப்பேன். அப்படி அல்ல. எனக்கு கொஞ்சமாக இருந்தாலும், நான் பட்டினியாக இருந்தாலும் கூட திருப்தியாக இருக்க தெரியும். பா, எவ்வளோ பெரிய வார்த்தை! ஈவன் இன் மை ஸ்டார்வேஷன், ஈவன் இன் மை ஹங்கரி, ஐ வில் பி சாட்டிஸ்ஃபைடு, ஐ வில் பி ஜாயஸ் பர்சன். நான் சந்தோஷமான ஒரு மனுஷனாக இருக்க முடியும். உயர்ந்த நோக்கத்தை இங்கே சொல்லியிருக்கிறார். இது ஒரே நாளில் வராது, படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் இது வரும். எப்பேற்பட்ட குறைவுகளில் கூட சந்தோஷமாக மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எல்லாவற்றிலையும் எனக்கு மனரம்யமாக இருக்க முடியும். என் வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எனக்கு எதிராக எழும்பினாலும் கூட அதிலே கூட நான் என்ன செய்ய முடியும்? மனரம்யமாக இருக்க கற்று கொள்ள முடியும். என் குறைச்சினால் நான் இப்படி சொல்கிறது இல்லை. ஏனெனில் எந்த நிலைமையாக இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்று. மனரம்யம் எவ்வளோ நல்ல வார்த்தை தமிழில், மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். மை ஹார்ட் வில் பி அட் ரெஸ்ட், மை ஹார்ட் வில் பி அட் பீஸ். அமைதியாக மனரம்யமாக இருக்க முடியுமா? எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குது? கொந்தளிப்பு நிலையிலே வைத்திருக்கிறோம். சோற்று பானை எப்படி கொந்தளிக்குதோ அப்படி தான் நம்முடைய இருதயம் கொந்தளிப்பு நிலையிலே இருக்கிறது. அநேகருடைய இருதயம் எப்படி என்னுடைய இருதயம் மட்டும் கொந்தளிச்சா பத்தாது, உங்களுடைய எல்லா இருதயமும் கொந்தளிக்கணும்னு மற்ற யாரெல்லாம் நீ சந்திக்கிறியோ, நீ பேசுகிறியோ, உன்னோடு கூட உறவில் இருக்கிறார்களோ அவர் எல்லாருடைய இருதயத்தையும் எப்படி பண்ணிட்ட? கொந்தளிக்க. கடைசியாக சபையே கொந்தளிக்க வைக்கிறோம். பாருங்க, எவ்வளவு தாழ்ச்சியான சூழ்நிலையிலும் கூட மனரம்யமாய் இருக்க முடியும். ஆண்டவர் சொல்றார், வீல் பி அட் பீஸ், வீல் பி அட் ரெஸ்ட். மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். யாரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே போதிக்கப்பட்டு இருக்கிறார். ஆகவே தான் இந்த போதகத்தை அவர் என்ன செய்கிறாரு? பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு அவர் சொல்கிறார், நீங்களும் கூட இதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், இதை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள், இதை கண்டிருக்கிறீர்கள். யாரிடத்தில் கண்டிருக்கிறீர்கள்? என்னிடத்திலே கண்டிருக்கிறீர்கள். நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். லைவ் விட்னஸ், யூ ஆர் மை லைவ் விட்னஸ். நீங்கள் பார்க்கிறீர்கள். என்ன சாட்சி, என் போதகம் மாத்திரமல்ல, என்னோடய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவரை போல துன்பப்பட்டவர்கள் யாருமே இல்லை. கப்பற் சேதம், பல காரியத்தை சொல்கிறார். அடிக்கப்படுவதை குறித்து சொல்லுகிறார்.
உயிர் போகிற சூழ்நிலைகள் அவருக்கு ஏற்பட்டதை குறித்து சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட பாட்டை போல எந்த அப்போஸ்தலர்களும் படலை. அவ்வளவு பாடுகள், அவ்வளவு வேதனைகள் அவர் அடைந்தார். ஆனாலும் கூட மனரம்யமாக இருக்க முடியும் என்றால் அவரால் முடியும். ஆகவே தான் இது நம்மாலே முடியும் என்று சொல்லி அவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் 13ஆம் வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. இதெல்லாம் என்னால் எப்படி செய்ய முடியும்னாக்கா ஆண்டவர் தான் என்னை பலப்படுத்த. என்னுடைய சுய ஞானம் அல்ல, நான் இதை செய்து முடிப்பேன் என்று சொல்வதனால் அல்ல. தன்னம்பிக்கை என்பது கிறிஸ்தவர் சொல்லக்கூடாத வார்த்தை. பாருங்கள், வெளியே பார்க்கும்பொழுது தன்னம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை வேணும், செல்ஃப் ரிலையன்ஸ் வேணும், இல்லை தன்னம்பிக்கை வேணும் என்று சொல்லி எல்லாருக்கும் கற்று தருவாங்க. தன்னம்பிக்கையாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேவனுக்கு அடுத்த வார்த்தை இல்லை, இது தேவனுடைய வார்த்தை இல்லை. இது என்னென்னா கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. இதை என்னால் செய்ய முடியும் என்று நாம் சொல்லும்போதே நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? இது கிறிஸ்துவினால் என்னால் செய்ய முடியும், செய்யக்கூடும். என்னை பலப்படுத்துகிற who strengthens me, Christ who strengthens me, I will do all the works because Christ strengthens me. கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர்தான் என்னை பலப்படுத்துகிறார், அவராலே தான் நான் இதையெல்லாம் செய்கிறேன் என்று நாம் சொல்லுகிறவராக ஒவ்வொருவரும் மாற வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக வர முடியுமா? அப்படி என்றால் நமக்கு சோர்வு இல்லை, துக்கம் இல்லை, சந்தேகம் இல்லை, கிளேசங்கள் இல்லை, பயப்படுவதற்கான காரணங்கள் இல்லை. எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லாவற்றிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இன்றைய தினம் என்ன? மென்ஸ் டேவா? உமன்ஸ் டே, மகளிர் தினம். உலகமெல்லாம் மகளிர் தினத்தை கொண்டாடுறாங்க இல்லையா? உமன்ஸ் டே. ஏன் மகளிர் தினம் கொண்டாடுறாங்க? ஏன் கொண்டாடுறாங்க? ஏன் என்று சொன்னால் மகளிருக்கு இந்த உலகமானது நன்றி சொல்ல விரும்புகிறது, நன்றி சொல்ல விரும்புகிறது, அவர்களை முன்னிலைப்படுத்த விரும்புகிறது, அவளுடைய நல்ல செயல்களுக்காக அவளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறது. எப்போ பார்த்தாலும் சபையில் கூட அறிவுரை சொல்லணும்னா யாருக்கு அறிவுரை சொல்கிறாங்க? யார் சொல்கிறாங்க? பெண்களுக்கு தான் சொல்கிறாங்க, பெண்களுக்கு தான் சொல்கிறாங்க. அதில் ஒரு மன வருத்தம் வேறு, சகோதரிகளுக்கு மன வருத்தம். எதுவாக இருந்தாலும் அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படி அல்லவே இல்லை, அப்படி அல்ல. ஒரு சகோதரியை பார்த்து இந்த மகளிர் தினத்துக்குள்ள ஆண்டவர் என்ன நமக்கு சகோதரருக்கும் என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. இல்லை, 36வது வசனம், 36வது வசனம். யோப்பா வாசிங்க. யோப்பா யோப்பா பட்டணத்தை குறித்து வாசிக்கிறோம். யோப்பா பட்டணம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் டெல் அவீவ், இந்த இஸ்ரேல் நாட்டில் டெல் அவீவ் என்று சொல்லக்கூடிய கேபிட்டல் இல்லையா, அங்கே பக்கத்தில் ஒரு சீஷோர் தான் யோப்பா பட்டணம். யோப்பா பட்டணம் என்பது ஒரு சீஷோராக இருக்கிறது. கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அங்கே ஒரு ஸ்திரியை குறித்து இங்கே வாசிக்கிறோம். தொற்காள் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்ற ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள், பேருடைய ஒரு சீசி இருந்தாள் என்று போடப்பட்டிருக்கு. ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்களுடைய பேர் தபித்தா, கிரேக்க பதத்தில் தொற்காள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஸ்திரீ என்று சொல்லாமல், ஒரு பெண் என்று சொல்லாமல் அந்த தபித்தாவை குறித்து சொல்லும்போது அது எந்த பதத்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஷி வாஸ் எ டிசைபிள் என்று போடப்பட்டு.
பாருங்கள், ஒரு பெண் என்று சொல்லாமல் சீஷி என்று சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ஆண்டவருடைய சீஷர்லாம் ஆண்களாக தான் இருந்திருக்காங்க இல்லையா? ஆண்களாக தான் இருந்திருக்காங்க சீஷர். ஆனால் ஒரு பெண்ணை குறித்து இங்கே சொல்லும்போது சீஷி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவளும் கூட ஆண்டவருக்கு ஒரு சீஷத்துவத்தில், டிசைபிள்ஷிப்பில் இந்த தபித்தாள் என்ற சகோதரி காணப்பட்டிருக்காள். அப்படி என்றால் எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அநேகர் இடத்துல தம்முடைய வார்த்தைகளை சொல்கிறார், நல்ல வார்த்தைகளை சொல்கிறார். மல்டிடியூட் கேதர்டு அரவுண்ட் ஹிம். அவரை சுற்றி அநேக ஜனங்கள் அவரை சுற்றி வருகிறார்கள். ஏன் வருகிறார்கள்? ஏன் வருகிறார்கள்? வசனத்தை கேட்குறா வராங்க இல்லை, முதல்ல சுகம். இன்றைக்கு கூட நம்ம அநேக கூட்டங்களுக்கு போகிறாங்க. முதல்ல என்ன காரியத்துக்காக போகிறாங்க? சுகத்துக்காக, ஹீலிங், மிராக்கிளுக்காக போகிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் கிரேட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃபாலோடு ஹிம். வை? பிகாஸ் ஃபார் டூயிங் மிராக்கிள், ஃபார் எக்ஸ்பெக்டிங் எ மிராக்கிள் இன் தர் லைஃப்ஸ். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து செல்கிற மக்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், அநேக ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் அநேகர் ஜனங்களிடத்திலும் அவர் பிரியமாய் இருக்கவில்லை. அவருடைய சீசர்களிடத்தில் தான் அவர் அதிக பிரியமாய் இருந்தார். எல்லாருக்கும் என்ன செய்கிறாரு? உணவு கொடுக்குறாரு, எல்லாருக்கும் கதை சொல்கிறாரு. ஆனால் அந்த கதையினுடைய அர்த்தத்தை யாருக்கு சொல்கிறாரு? எல்லாருக்கும் ஓமையை சொல்கிறார். இந்த ஓமையை சொன்னோடனே அவங்க கதையை போல் அதை கேட்குறாங்க. கதை கேட்ட உடனே சாப்பாடு கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு, வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் அவருடைய சீசரில் மாத்திரம் அழைத்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் ஒரு கதை கேட்டிங்களே, ஒரு ஓமையை கேட்டிங்களே, அந்த ஓமையினோட அர்த்தம் தெரியுமா என்று கேட்கிறார். எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே என்று சொல்லும்போது அந்த ஓமையினுடைய அர்த்தத்தை அவருடைய சீசருக்கு தான் சொல்கிறாரு, எல்லாருக்கும் சொல்லலை. இது உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது, இப்படி நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி அருளப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அநேகர்கள் சுகத்திற்காக, அங்கே உணவுக்காக வந்தார்கள். ஆனாலும் கூட அவருடைய சீஷர்களுக்கு தான் அதனுடைய ரகசியத்தை எல்லாம் அவர் சொன்னார். இது உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே சீஷர்களாக மாறுவது எவ்வளவு முக்கியமான காரியம். அப்போ தான் அவருடைய வார்த்தையை கேட்க முடியும், அதனுடைய அர்த்தத்தை அனுபவிக்க முடியும். ஆகவே வந்தவர்கள் அனைவரும் கூட சீஷர்களாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே நாம் சபைக்கு எதற்காக வரோம்? சபைக்கு வந்தால் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. சில பேருக்கு இந்த வாரம் முழுதும் நான் சபைக்கு போகலாம், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனாக்கா உடனே அவங்க யோசிக்கிற காரியம் என்ன தெரியுமா? என்ன காரியம்? இந்த வாரம் நம்ம சபைக்கு போகல, அதனால தான் இந்த ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக சபைக்கு போகல, ஆகவே நம்ம சபைக்கு போகணும், அதுக்காக வரையா அப்படி என்றால் நீங்கள் பரிதபிக்கப்பட்ட ஜனங்கள், யுவர் பேத்தட்டிக் பீப்புள். நீங்கள் ஆண்டவர் மீது இருக்கிற அன்பினாலே சபைக்கு வரணும். ஆண்டவர் இன்றைக்கு என்ன பேசுவாரோ அவருடைய வார்த்தை, ஜீவ வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற வாஞ்சியாக வர வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் கூட சீஷர்களாக சீஷிகளாக மாறி இருக்க வேண்டும். ஆகவே அவர்களுக்காகத்தான் அவர் ஜீவனை கொடுத்தார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்வதில்லைன்னு சொல்கிறார். ஐ வில் நாட் ப்ரே ஃபார் தோஸ் இன் திஸ் வேர்ல்டு. அவர்கிட்ட உணவுலாம் பெற்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அவர் வேண்டலை. He did not pray for them. அவங்களுக்கு எப்பயுமே உணவு கிடைக்கணும், அவங்க எப்பயுமே சுகமாக இருக்கணும்னு ஒரு நாள் அவர் ஆண்டவர் பிதாவை நோக்கி வேண்டவே இல்லை. நான் உலகத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் வேண்டுவதில்லை, நான் இவர்களுக்காக இவர்கள் என்று சொல்லும்போது யார் அவங்க? சத்தமாக சொல்லுங்களேன், யார் அவங்க? சீஷர்கள் தான் வேண்ட. ஒருவேளை நீ சபைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஒரு கதையை போல் அதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அபியாசிக்காமல் செயல்படுத்தாமல் நீ ஜனங்கள் போவதை போல் நீ போகலாம், அதோடு உன் காரியம் முடிஞ்சுது.
ஆனால் இந்த சீஷத்துவத்துக்குள்ளாக நீ வர வேண்டும். அப்போ தான் அவருடைய ரகசியத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். உன்னோடு கூட நல்ல உறவுக்குள்ளாக அவர் இருப்பார். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ மஸ்ட் பி எ டிசைபிள் ஃபார். தோர்க்கால் ஒரு சீஷி. யோப்பா பட்டணத்தில் இருக்கக்கூடிய அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். ஆனாலும் எல்லாம் அநேகருக்கும் அவர்கள் சீஷி என்று சொல்லவில்லை. தொர்க்கால் ஒரு சீஷியாக இருந்தார். ஒரு சீஷர் என்று சொல்லும்பொழுது ஒரு மாஸ்டர் இருக்கணும். ஒரு சீஷர் என்று சொல்லும்போது அது எதை குறிக்கிறது என்றால், எனக்கு என்னை ஆளுகிற ஒரு எஜமான் இருக்கிறார், எனக்கு ஒரு குரு இருக்கிறார் என்று அர்த்தம் கொள்ளுகிறது. ஆகவே நான் சீஷர் என்று சொன்னால் என்னை ஆளுகை செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆளுகை செய்கிற அநேகர் இருக்கிறார்கள, ஒருத்தர் இருக்கிறார். ஒன் ஷெப்பர்ட் என்று காலையில் நம்ம பார்த்தோம் ஆராதனை வேலை. யூ ஹவ் டர்ன்ட் அன்டு ஒன் ஷெப்பர்ட் என்று நம்ம பார்த்தோம். எனக்கு ஒரு மாஸ்டர் இருக்கிறார், எனக்கு ஒரு போதகர், ராபாய் போதகரே, எனக்கு ஒரு போதகர் இருக்கிறார். அவர் நான் எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லி கொடுக்கிறார். நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, நட என்று தெளிவாக என்னை வழிநடத்துகிறவர் இருக்கிறார். ஐ வில் பி லீடட் பை மை மாஸ்டர். என்னுடைய எஜமானினாலே நான் வழிநடத்தப்படுறேன். சீஷர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் என் எஜமானினாலே வழிநடத்தப்படுகிறேன். எனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார் என்ற அர்த்தம். தோர்க்கால் ஒரு சீஷி, அந்த சீஷிக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஆனந்தமான பாக்கியத்தை இந்த தொர்க்கால் பெற்றிருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். சீஷத்துவம் என்று சொல்லும்போது அது ஒபீடியன்ஸை குறிக்கிறது. அது தறிக்கட்டு போவதில்லை. அது மாஸ்டர் எஜமான் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கிறவர்கள் தான் சீஷர். எஜமான் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்றால் அது சீஷத்துவத்தில் வராது. எஜமான் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு நடப்பவர்கள் தான் இந்த சீஷர்களாக இருக்க முடியும். தொர்க்கால் அப்படிப்பட்ட ஒரு சீஷியாக காணப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். சீஷர்கள் என்ன செய்வார்கள்? they will imitate God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொள்வாரோ அப்படியாக அவள் நடப்பார்கள். they will imitate Christ in every walks of their life. தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாரோ அப்படி நடப்பாங்க. ஒவ்வொரு செயல்பாட்டிலையும், தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு செயல்பாடுலேயும் அவங்க என்ன கேட்பாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதில் எப்படி செயல்படுவார், இப்படி நடந்து கொள்வாரா என்று சொல்லி they will think over, அதை யோசிப்பார்கள், அப்படி நடப்பாங்க. you must be imitate Christ. you must live and love like Christ Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, எப்படி அன்பு செய்தாரோ அப்படி அன்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சீஷர்கள் தங்களுக்காக வாழ மாட்டார்கள், தங்களை ஆட்கொண்ட எஜமானுக்காக வாழ்வார்கள். அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதன்படி வாழ்வார்கள். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கேட்கிறார். அநேகர் அவரை விட்டு போகிறார்கள், இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவார்கள் என்று சொல்லி அவரை விட்டு they left the Lord Jesus Christ, பின்வாங்கி போனார்கள். ஆகவே அவருடைய உபதேசம் எப்படி இருந்தது? ஒரு நாளும் ஈஸியாக இல்லை. அவருடைய உபதேசம், பேரபிள்ஸ், அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் அது ஈஸியாக இல்லை, அது கடினமாக இருந்தது. ஆகவே தான் அவருடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்கள். அப்படின்னால் போங்கன்னு சொல்கிறார். அவருடைய உபதேசம் கடினம், அவருடைய வழி கடினம், அவருடைய பாதை குறுகலான பாதை. இட் இஸ் நாட் a broad way, it is a narrow way. It is filled with thorns. முட்களாலே நிரப்பப்பட்ட வழி அவருடைய வழி. இட்ஸ் a narrow way. Few people can only enter through it. சில பேர் மாத்திரம்தான் அதன் வழியாக நடந்து போக முடியும். ஆகவே இந்த வழிக்குள்ளாக இந்த சீஷத்துவத்தில் நீ வர முடியுமா என்று கேட்கிறார். நீ போகிறதுனா போ என்று சொல்கிறார்.
யாரையும் அவர் வருந்தி அழைப்பதில்லை என்று சொல்லி பார்ப்போம். ஸோ த டிசைபிள்ஸ் மஸ்ட் டினே தம்செல்ஃப். அவர்கள் தங்களை மறுத்து வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஆகவே சீஷத்துவத்தின் மேன்மை என்ன? நாம் அவரை பின்பற்றுவர்களாக, கூட்டத்திலே ஒருவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாக மாற வேண்டும். சீஷர்கள் என்றால் என்ன? தே வில் கம்ப்ளீட்லி ஒபே. அவர்கள் கீழ்ப்படிவார்கள். சீஷர்கள் என்றால் என்ன? தே ஹாவ் எ ஒன் மாஸ்டர். அவர்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார் என்று அர்த்தம். சீஷர்கள் என்ன செய்வார்கள்? தே வில் இமிட்டேட் தேர் மாஸ்டர். அவர்கள் தங்கள் எஜமான் நடந்ததை போல அவர்கள் நடப்பார்கள். தே லவ் லைக் தேர் மாஸ்டர். அவர்கள் பிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு செய்தது போல அவர்களும் அன்பு செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இதை தவித்தால் சீஷியாக இருந்தால் அவர் நற்கீர்த்திகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்தார். நற்கீர்த்திகள், குட் ஒர்க்ஸ், நற்கீர்த்திகளை செய்யக்கூடியவர்கள். அவருடைய வாழ்க்கை நற்கீர்த்திகளாக நிறைந்தது. ஆகவே தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா? அன்பு எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டு அதன்படி செயல்படுங்கள். அவருடைய வாழ்க்கை நற்கந்தங்கள், நற்கீர்த்திகள் நிறைந்ததாக இருந்தது. ஒரு ஸ்திரீ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? அப்பழுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை, யாரும் கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை, பேசினால் அன்பு, பணிவு, இரக்கம் மிகுந்தவளாக அவள் இருந்தாள். நற்கீர்த்தி உடையவர்களாக இருந்தாள். ஆகவேதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கூட சொல்கிறார், நற்கீர்த்தி அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். எதை செய்தாலும் அதில் என்ன இருக்கும்? நல்ல செயல்கள் தான் இருக்கணும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிற செயல்கள் காணப்படக்கூடாது. நற்கீர்த்திகள் இருக்க வேண்டும், குட் ஒர்க்ஸ். தவித்தால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை செய்தால் என்று சொல்லி பார்க்கிறோம். தர்மங்களையும் செய்தால், ஆம்ஸ், உதவி செய்வதில் அவரை போல யாருமே இல்லை. உதவி செய்வதில் அவரை போல யாருமே இல்லை. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 27 வாசிங்க. உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் சுத்தமான பக்தி என்பது என்ன? சுத்தமான பக்தி என்பது என்ன? திக்கற்றவர்களை விசாரிப்பது, திக்கற்றவர்களை விசாரிப்பது, ஏழைகளை விசாரிப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, இது சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. சுத்தமான பக்தி எதுவென்று சொன்னால் திக்கற்றவர்களை, ஏழைகளை, விதவைகளை விசாரிப்பது. அநேக தான தர்மங்களை அவள் செய்தவளாக இருக்கிறாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 2:10 வாசிங்க. கலேஷியன்ஸ் சாப்டர் 2 verse 10. தரித்திரரை எனக்கு சொன்னார்கள், தரித்திரர்களை எப்பொழுதுமே நினைத்து கொள்ளுங்கள். திங்க் ஆல்வேஸ் அபவுட் த போர். ஏழைகளையும் தரித்திரர்களையும் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன், நான் அப்படியாகவே வாழ்ந்திருந்தேன் என்று சொல்கிறார். எனக்கு போதிக்க வேண்டியதில்லை, தர்மங்களை செய்யுங்க, மற்றவர்களை இறங்குங்க அப்படின்னு யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதற்கு முன்பாகவே நான் தர்ம காரியங்களை செய்வதிலும் மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவுவதிலும் நான் ஒரு முன்னோடியாக இருந்தேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 12 and verse 25 and 26 வாசிங்க. பாருங்க, ஒருவருக்கொருவர் தாங்குவ காரியத்தை குறித்து சொல்கிறார். ஒருவர் குறைச்சலே ஒருவர் அவர்களை தாங்குவதை குறித்து அங்கே சொல்லுகிறார்.
எனக்கு நானே நீதிமானாக காணப்பட முடியாது. பாருங்கள், நான் சம்பாதிக்கிறேன், நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உன்னை ஏன் அவர் ஆசீர்வதிக்கிறார்? ஏன் என்று சொன்னால் உன் மூலமாக மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக. Why he fill up your cup? உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழும்படியாக ஏன் செய்கிறார் என்று சொன்னால் மற்றவர்களும் அதில் பயன்பெறும்படியாக செய்கிறார். எனக்கு தான் கொடுத்தாரு, எனக்கே உரியது என்று ஒரு நாளும் இருக்கக்கூடாது. மற்றவர்களை குறைச்சல்ல நாம் சந்திக்கிறவர்களாக இருக்கணும். ஆகவே இந்த தொர்க்கால் என்று சொல்லக்கூடிய இந்த தபிதாவை குறித்து வாசிக்கிறோம். முதலாவதாக அவர் யாராக இருந்தால் அவர் ஒரு சத்தமாக சொல்லுங்களேன், சீஷியாக இருந்தார். சீஷியாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவதாக நற்கீர்த்தி செய்கிறவளாக இருந்தார். அவரை யாருமே பார்த்து குற்றம் சொல்ல முடியாத நல்ல கிரியைகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆவியின் கனி அவருடைய வாழ்க்கையில் நிரம்பி இருந்தது. ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டவர்களாக அன்பு, சமாதானம், இச்சையடக்கம் என்று சொல்லக்கூடிய கனியினாலே நிரப்பப்பட்டவர்களாக நற்கீர்த்தி செய்கிறவர்களாக. அவர் ஒரு நாளும் யாருக்கும் தீங்கே செய்யலை. ஆகவே தான் அவள் புகழப்படுகிறாள். அந்த யோப்பா பட்டணத்திலே அவள் அங்கே ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவளாக அங்கே காணப்படுகிறாள். She was an honored woman. மதிப்பு மிக்கவளாக இருந்தாள். லாஸ்ட் வீக் ஒருத்தவங்களை பார்த்தோம். யார் அவங்க? சூனமித்தியாலை குறித்து பார்த்தோம். She was a great woman என்று நாம் அங்கே வாசித்தோம். ஆகவே இவளும் கூட ஒரு கிரேட் உமன். அவளுடைய புகழானது அவள் செய்கிற நல்ல காரியங்கள் அந்த பட்டணத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது தர்மங்களை செய்கிறோம். தன்னால் இயன்ற காரியங்களை, தர்மங்களை அவள் மிகுதியாய் செய்து வந்தாள். கொஞ்சங்கள்லாம் கிடையாது. எப்படி போட்டிருக்கு? மிகுதியாய் செய்து வந்தாள். கொஞ்சமாக இல்லை, குறைவாக இல்லை, மிகுதியாய் செய்து வந்தாள். அவளை நாடி போகிறவர்களுக்கு ஒரு நாளும் இல்லை என்று சொல்லாமல் உதவி செய்கிற ஸ்திரீயாக இந்த தபித்தாள் காணப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவளுக்கு நேர்ந்த காரியம் என்ன? அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிழைத்து வைத்தார்கள். 38வது வசனம். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். ஏன் அனுப்பினாங்க? உயிரோடு எழுப்பணும்னு அங்கே ஒன்றுமே சொல்லலை. அவர் என்ன பண்ணுவார்? ஒருவேளை அடக்கம் செய்யணும் என்று விரும்பியிருப்பார்கள். இவளை அடக்கம் செய்வதற்காக ஒரு நல்ல பிரீச்சரை கூப்பிடணும், நல்ல பிரசங்கியாரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவள் அழைத்திருக்கக்கூடும். ஆனால் இங்கே அவள் வருவது மூலமாக பேதுரு வருவது மூலமாக இவள் உயிர் சேர வைக்கப்படுவாள் என்று சொல்லி ஒரு நாள் அவங்க இங்கே சொல்லப்படவில்லை. பக்கத்தில் இருக்கிறார். ஆகவே பேதுரு அவ்விடத்திற்கு இருக்கிறார் என்று சீஷர் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவளுடைய கூட போனான். அவன் போய் சேர்ந்தபோது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்போது விதவைகள் எல்லாரும் அழுது தொர்க்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். எல்லாரும் வீட்டுக்கு போகிறாரு. மேல் வீட்டில் கிடத்தப்பட்டு இருக்கிறாள். அங்கே எல்லோரும் போகிறார்கள். அங்கே இந்த விதவைகள் எல்லாம் கூடி அங்கே சுற்றி நிற்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு அம்மாள் நம்மை விட்டு போய்விட்டார்களே என்று சொல்லி அழுது கொண்டு நிற்கிறார்கள். தொர்க்கால் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்தாள். அவள் மூலமாய் பெற்ற நன்மைகள் எவ்வளோ பேருக்கு அவள் இந்த வஸ்திரங்களை செய்து கொடுத்திருக்கிறாள். பாருங்கள், அங்கே சொல்லப்பட்ட பொழுது வஸ்திரங்கள் என்று சொல்லாமல் கோட் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் ஒரு கோட்டுனா நல்ல மொத்தமான உடையாக இருந்திருக்கக்கூடும். அது செய்வது எவ்வளோ கடினமாக இருந்திருக்கக்கூடும்.
அந்த பகுதியில் ஒருவேளை குளிர் அதிகமாக இருந்திருக்கக்கூடும். அதற்கு குளிர் ஒருவரும் தாங்கும்படியான செய்கைகளை அவள் செய்திருக்கிறாள். ஆகவே அவள் செய்த நன்மையான காரியங்களை அவனிடத்தில் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். ஆகவே இட் இஸ் irreparable லாஸ் ஃபார் them. தொர்கால் அவர்களை விட்டு எடுப்பட்டது என்பது அவளால் சகித்து கொள்ள முடியல. அவளுடைய தேவை அவளுக்கு மிக அவசியமாக இருந்தது என்று சொல்லி அவளுடைய செய்கைகள் அவளை சூழ்ந்து நின்றவர்களுடைய செய்கைகள் காண்பிக்கிறது. நாமும் கூட நம்ம ஜீவிக்கிறோம். ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்வதால் நம்ம என்ன சரி அவர் போய் தொலைட்டோம் என்று நினைக்கிறோமா? இல்லை, இன்னும் கூட அவர்கள் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவை அதிகமாக தேவைப்படுவர்களாக காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் அமைச்சிக்கணும். இவங்க எப்போ போவாங்க, தின்ன எப்போ காலியாகணும் அப்படின்னு நினைக்கிறவர்களாக நம்ம வாழக்கூடாது. நம்முடைய தேவை ஜனங்களுக்கு மிக அவசியமாக இருக்கும்படியான ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். ஆகவே தான் அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். அவள் செய்த நன்மைகளெல்லாம் சுட்டி காட்டி அந்த தொர்கால் அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானவள் என்பதை அங்கே காண்பிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 40வது வசனம், பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்காற்பழிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றாள். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுரை பார்த்து உட்கார்ந்தாள். 41, அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவளுக்கு முன் நிறுத்தினாள். அவள் மரித்து போவது என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தாலும் கூட இவளுடைய அன்பானது அவளுடைய தேவை என்பது அவளுக்கு காணப்பட்டபடியால், அவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தபடியால் பரிசுத்தவானுக்கு முன்பாக விதவைகளுக்கு முன்பாக அவளை திரும்பவுமாக உயிர்த்தெழ செய்து அவளுக்கு முன்பாக நிறுத்தினாள். எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையாக இந்த தொர்காலினுடைய வாழ்க்கை இருந்தது. ஏற்கனவே வாசித்த வண்ணமாக கடைசியாக சகோதரரே அன்புள்ளவர்களாக கற்புள்ளவர்களாக நற்கீர்த்தி செய்கிறவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்புகிறார். மாத்திரமல்லாமல் அவரே அதை வாழ்ந்து காட்டுகிறார். இப்படி நற்கீர்த்திகள் நிறைந்த ஒரு ஸ்திரீயாக தபித்தாள் என்று சொல்லக்கூடிய தொர்கால் காணப்பட்டதை குறித்து வாசிக்கிறோம். தொர்கால் ஒரு ஸ்திரீ அல்ல, ஸ்திரீ மாத்திரமல்ல, அவள் ஒரு சீஷியாக இருந்தாள். சீஷி என்று சொல்லும்பொழுது கீழ்ப்படுகிறவள். சீஷி என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? தேவனா அவளுக்கு என்று ஒரு எஜமான் இருக்கிறார். அவளுக்கு என்று ஒரு எஜமான் இருக்கிறார். சீஷி என்று சொல்லும்பொழுது தன்னை வெறுத்தவள் என்று அர்த்தம். செல்ஃப் டினையல், தன்னை வெறுத்தவள் என்று அர்த்தம். சீஷி என்று சொல்லும்போது அங்கே இமிட்டேட்டர் ஆஃப் கிரைஸ்ட் என்று அர்த்தம். கிறிஸ்து எப்படி நடந்து கொள்வார்களோ அதே போலவே நடந்து கொள்வார். நாம் எல்லாரும் கிறிஸ்து எப்படி நடந்து கொள்வாரோ அப்படித்தான் நடக்க வேண்டும். We are not just a follower. We are not one among the multitude. We must be disciple. அந்த நோக்கம் இருக்கிறதா? நாம் ஒவ்வொருவரும் சீசர்களாக மாற வேண்டும். We must deny ourselves. We must imitate Christ. தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்திருந்தால் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படி நடந்து கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சீஷர்கள் என்று சொல்லும்பொழுது அவர்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். தாங்களாகவே எதுவும் முடிவெடுத்து செய்ய முடியாது. they will in complete obedience towards their master. அப்படிப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். தொற்காலம் கூட ஒரு சீஷியாக காணப்பட்டால். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது நற்கிரியைகள். தபித்தாவுடைய வாழ்க்கை நற்கிரியைகள் நிறைந்தது. ஃபுல் ஆஃப் குட் ஒர்க்ஸ், மிகுதியாக இருந்தது என்று வாசிக்கிறோம். நற்கீர்த்தி நிறைந்தவர். நற்கீர்த்தி என்று சொல்லும்போது ஆவியின் கனிகளை குறித்து வாசிக்கிறோம். அவரை கை நீட்டி ஒரு குற்றமும் சொல்லவே முடியாது. ஒரு குற்றமும் சொல்ல முடியாத அப்பிழுக்கல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் தொற்கால்
வாழ்ந்திருந்தாள். ஆகவே தான் அவள் மடிந்தது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளை திரும்ப பெற்றபோது அவள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தாள். அந்த பட்டணம் முழுவதும் பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. தொர்க்காள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ? அநேக தான தர்மங்களை செய்யக்கூடியவர், தன்னால் என்ற எல்லா உதவியிலும் செய்யக்கூடியவர். அவள் மறைந்து போன பிறகும் அவள் செய்த அந்த துணிகளை காட்டி என்ன பண்ணுறாங்க? ஆதங்கப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட நன்மையான காரியங்களே இந்த தொர்க்காள் வாழ்ந்திருக்கிறார். தனக்காக வாழவில்லை, பிறருக்காக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அவள் வாழ்ந்திருக்கிறாள். ஆகவே அவள் செய்த நற்காரியங்களை காட்டி சந்தோஷப்படுகிறதை பாருங்க. கடைசியாக அவள் விட்டு போன இடம் இர்ரிப்ளேசபிள். அவளை விட்டு போனதை அவளால் ஒத்துக்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ நானும் வாழணும். எப்போ போவாருன்னு இருக்கக்கூடாது. எப்போ போவார் இவங்க? இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும். பாருங்கள், ஒருத்தர் 80-90 வயசு வாழும்போது, 95 வயசு வாழும்போது இன்னும் சொல்கிறாங்க, இன்னும் கூட வாழணும். பொய்யா தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்னும் வாழணும், இன்னும் பல நூறு வாழணும். ஒவ்வொரு நாளும் நாம் இங்கே இருக்கிறது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இந்த தேகத்தை விட்டு போவது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாரா? என்னது? ஏன் இந்த தேகத்தை விட்டு போனால் தான் எங்கே போக முடியும்? இந்த தேகத்தில் இருந்தால் இங்கே இருக்க வேண்டியதான். இந்த தேகத்தை விட்டு போகும்போது எங்கே போக முடியும்? ஆண்டவர் இடத்துல போக முடியும். இந்த தேகத்தை விட்டு போவது தான் மிக ஆசையாக இருக்கு. ஆனாலும் கூட என்னது, உங்களை பார்க்கும்போது நான் இங்கே இருப்பது அவசியமாகிறது என்று சொல்கிறார். இன்னும் கூட நீங்கள் என்னது பரிபூரணத்துக்குள்ளாக வளரணும், நீங்கள் கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தப்பட வேண்டும். ஆகவே நான் இருப்பது அவசியமாகிறது என்று சொல்கிறார். எனக்கு போகிறது தான் விருப்பம், ஆனாலும் கூட நான் இருப்பது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். தொர்க்காலும் கூட ஆண்டவர் அழைச்சா அவர் போயிட்டா, ஆனாலும் கூட இங்கே இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க? போன உசுரை திரும்பி கொண்டு வர சொல்கிறாங்க. ஏன்னா இர்ரிப்பேரபிள் லாஸ். அவளுடைய இடத்தை வேறொருவரால் நிரப்ப முடியல. நாமும் கூட அப்படிப்பட்ட தடத்தை தான் விட்டு போகணும் இந்த உலகத்தில். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். அவரை போல வாழ முடியாதுன்னு சொல்லணும், அவரை போல சாட்சியாக நிற்க முடியாதுன்னு சொல்லணும். நாம் மறைந்து போனாலும் கூட என்ன செய்யணும்? இவரை போல ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, ஐயோ இவர் போனால் நம்ம என்ன செய்ய முடியும்னு கதறணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும். அவள் அழுது புலம்பினார்கள். அவள் மறைந்தாலும் கூட அவள் செய்த காரியங்களை காட்டினார்கள். ஆகவேதான் அங்கே பேதுரு அவளை உயிர்ச்செழும்படியாக, ஆண்டவரும் கூட அதுக்கு கிருபை செய்யும்படியாக உதவி செய்தார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் இப்பேற்பட்ட குணநலங்களை நாம் பெற்றுக்கொண்டு வாழும்படியாக உதவி செய்வார். இதெல்லாம் நிதானித்து இந்த குணாதிசயங்கள் இன்னும் கூட நான் சிஷ்யத்துவத்தில் வரவில்லை என்று நாம் பார்க்கிறோம், இன்னும் கூட தான தர்மங்களில் அதிகமாக செய்யவில்லை என்ற குறைபாடுகள் இருக்கும் என்று சொன்னால், நற்கிரியைகள் என்னிடத்தில் காணப்படவில்லை என்று சொல்லி, சில காரியங்கள் என்னிடத்தில் இருக்கும் என்று சொல்லி இந்த பந்தியை சுற்றி வரும்போது ஆண்டவர் உணர்த்தினால் அதை அறிக்கை செய்து பங்கு பெற தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராம்.